வணக்கம் ராஜ், நேயர்களுக்கு இனிய வணக்கம். சக்தியின் காமெண்ட்ரி பாக்ஸில் சந்திக்கின்றோம். வானொலியில் சந்தித்து நாங்கள் இப்போ பாட்காஸ்டில் வந்திருக்கிறோம். வணக்கம் பைரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆசியா கிண்ணத்தை பற்றி காய்க்கிறதுக்கு. இப்போ எல்லாம் பரவலாக பேசிட்டு இருக்காங்க. எந்த அணி வெற்றி பெற போகுது, எந்த அணி கப்பை தூக்கிட்டு வரப்போகுது அப்படின்னு நிறைய பரவலான பேச்சு போயிட்டு இருக்கு. முதல்ல நான் கேட்குறேன் பைரன், இலங்கை அணிக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லப்படாது, கடைசியாக சொல்லுவோம். இப்போ என்னென்னு சொன்னால், சர்வதேச கிரிக்கெட் உலகில் உலகக்கிண்ண போட்டிகள், அதுக்கு பிறகு ஐசிசி சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகள், இதற்கு அடுத்ததாக பேசப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான தொடர் தான் இந்த ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர். ஆரம்பத்தில் 1984 முதலாக ஆசிய கிண்ண போட்டிகள் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த போட்டியிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்த்து நாங்கள் இந்த ஆசிய கிண்ண தொடருக்கு வருவோம். சரி, 83 ஆசிய கிரிக்கெட் பேரவை ஆரம்பிக்கப்பட்டது. 84 போட்டிகள் ஆரம்பிச்சது. இல்லை 3 அணிகள் மாத்திரமே பங்கு பெற்றுச்சு பைரன். அதில் இலங்கையும் இருக்கா? இலங்கை இருக்குது. இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் இந்த 3 அணிகளும் தான் பங்கு பெற்றின. ஷார்ஜாவில் தான் இந்த போட்டிகள் இடம்பெற்றது. ஒவ்வொரு அணிகளும் தலா 2 போட்டிகள் மட்டும்தான் பங்கு பெற்றிருந்தது. எனவே இதில் இந்தியா 8 புள்ளிகளையும் இலங்கை 4 புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டது. பாகிஸ்தான் அணியினால் எந்த ஒரு போட்டியிலுமே முதலாவது ஆசிய கிண்ண தொடரிலே பெற முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை. அது கொஞ்சம் கவலையான விடயமாக இருந்தது. எனவே இலங்கையும் இந்தியாவும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தன. இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணி 54 ஓட்டங்களால் இலங்கையை தோற்கடித்தது. இந்த தொடரை பொறுத்தவரையில் ராஜ், எந்த ஒரு வீரரும் சதம் அடிக்கலாம் அந்த காலகட்டத்தில். முதல் விக்கெட்டை கைப்பற்றியவரும் சோமச்சந்திர டி சில்வா. அப்போது இலங்கை அணிக்கு தலைவராக இருந்தவர் டுலிப் மெண்டிஸ். இவரது தலைமை தான் இலங்கை அணி பங்கு பெற்றிருந்தது. மிக சிறப்பாக இலங்கை அணி அந்த காலகட்டத்தில் விளையாடியிருந்தது. இந்தியாவை எதிர்கொண்ட இலங்கை அணி ஆனால் இறுதிப் போட்டியில் தோல்வியை சந்தித்தது, தோல்வி அடைஞ்சது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 83 சிறப்பாக இலங்கை அணி விளையாடிச்சு, இப்போ விளையாடலை அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்ல மாட்டேன். எங்கட நாடு தானே சிறப்பாக விளையாடுவாங்க. இதுக்கும் கொஞ்சம் பொறுமையும் வேணும், அதிர்ஷ்டமும் வேணும். கட்டாயமாக இந்த ஆசிய கிண்ணத்தில் சாதிப்பாங்க. இனி நாங்கள் 86 போட்டியின் சில விஷயங்களையும் பார்க்கலாம் ராஜ். சரி, 86 நாங்கள் பார்க்கும்போது பங்களாதேஷ் அணி முதலாக இதில் இணைஞ்சிச்சு. பங்களாதேஷ் அணி இணையும் போது நிறைய சர்ச்சைகளும் இருந்துச்சு. ஒரு கத்துக்குட்டி அணியாக இது சாதிக்குமா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் முன் வச்சாங்க. பாகிஸ்தான், இலங்கை ஆகிய அணிகளோடு பங்களாதேஷும் இடம்பெற்றது. பாகிஸ்தான் 8 புள்ளிகளை பெற, இலங்கை 4 புள்ளிகளை பெற இந்த 2 அணிகளும் தான் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. இதில் இலங்கை அணி 5 விக்கெட்டுகளால் அபாரமான வெற்றியை பெற்றுக்கொண்டது. இதில் அர்ஜுன ரணதுங்கவை பொறுத்தவரையில் அவர்தான் இந்த போட்டி தொடரின் சிறப்பாட்டக்காரர் தெரிவு செய்யப்பட்டார். அவர் மொத்தமாக 105 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். அதை விட 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். எனவே அவர்தான் அணியை சிறப்பான ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்தவர் என்று சொல்லிக்கொள்ளலாம். இந்த போட்டிகள் எல்லாமே ராஜ் இலங்கையில் தான் நடைபெற்றது. கொழும்பில் நடைபெற்றது, கண்டியில் நடைபெற்றது, அதே போன்று மொரட்டுவையில் நடைபெற்ற ஒரு சர்வதேச மைதானம் அந்த மைதானம். இப்பெல்லாம் அந்த மைதானங்களில் போட்டிகளே இல்லை. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் எல்லாம் குறிப்பாக நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா அணிகள் கூட இந்த மைதானத்தில் விளையாடி இந்த நல்ல ஒரு மைதானம். ஆனால் இப்போ அந்த மைதானம் இருக்கிறதுன்றதே பலருக்கு தெரியாது. இப்படியாக 86 ஆசிய கிண்ண போட்டிகளில் இலங்கை அணி சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டது. சரி, 86 பற்றி காய்க்கும் போது இன்னொரு விஷயம் காய்க்கணும். அந்த டி சோய்சா மைதானத்தில் சனத் ஜாய்சூர் இப்படியான முக்கிய வீரர்கள் விளையாடுகின்ற பொழுது அவர் அடித்த பந்துகள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து தான் போயிடணும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன மைதானமாக இது அறியப்பட்டது. இப்போது சர்வதேச போட்டிகள் நடப்பது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதே மாதிரி ஆசிய கிண்ணத்தை பொறுத்தவரையில் இப்போது எந்த அணி அதிகமான கிண்ணங்களை கைப்பற்றி இருக்கு அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது அதில் முதலாம் இடத்துல இருக்குது எந்த அணின்னு சொல்லி பார்த்தால் 8 தடவைகளோடு இந்தியா தான் முதலாம் இடத்துல இருக்குது. இலங்கை அணி 6 தடவைகளோடு 2ஆம் இடத்துல இருக்குது. மற்ற அணிகள் 1, 2, 3 வெற்றிகளோடு அப்படி இருக்குது. அதே வேளையில் ராஜ் 88 நடைபெற்ற இந்த ஆசிய கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் முதல் முறையாக 4 அணிகள் விளையாடின. அதில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். இதில் பங்களாதேஷ் எந்த ஒரு போட்டியிலுமே வெற்றி பெறவில்லை. இறுதிப் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றியை பெற்றுக்கொண்டது. இதில் இலங்கையும் இந்தியாவும் தான் இறுதிப் போட்டியில் விளையாடின. ஆனால் இந்த பங்கு பெற்றிய லீக் போட்டிகள் அனைத்திலுமே இலங்கை அணி வெற்றி பெற்று 12 புள்ளிகளை பெற்றுக்கொண்டது அந்த நேரமே. ஆனால் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை. பங்களாதேஷ் போட்டிகளை நடத்தியது. ஆனால் பங்களாதேஷ் அணியினால் எந்த ஒரு போட்டியிலும் வெற்றி பெற முடியவில்லை. ஒவ்வொரு அணியும் 3 போட்டிகளில் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இலங்கை தோல்வியடைந்தது. இந்தியா 2வது தடவையாகவும் சாம்பியன் ஆனது. அதாவது 1988 ஆண்டு. நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு, நீங்க பிறக்கிறது முதல் நான் பிறந்துட்டேன். அதுபோல ராஜ் 90ஆம் ஆண்டு இந்தியாவில் தான் போட்டிகள் இடம்பெற்றன. 90ஆம் ஆண்டு இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் 3 அணிகள் விளையாடின. பாகிஸ்தான் விளையாட முடியவில்லை. இந்த போட்டியில் இலங்கையும் இந்தியாவும் மீண்டும் இறுதிப் போட்டிக்கு வந்தன. 7 விக்கெட்டுகளால் இந்தியா வெற்றி பெற்றது. அநேகமாக இந்த ஆசிய கிண்ண தொடரை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதிக தடவைகள் இறுதிப் போட்டிக்கு வந்த அணிகள் இலங்கையும் இந்தியாவும் தான். அதில் ரன்னர்ஸ் அப்பாக அதிக தடவைகள் வந்தது இலங்கை தான். இந்த தொடரிலும் சில சுவாரஸ்யமான விடயங்கள் இடம்பெற்றன. அர்ஜுன ரணதுங்க 166 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 2 அரைசதங்கள் பெறப்பட்டது. இது அதே போன்று இந்த தொடர் தான் பிரமோதிய விக்ரமசிங்கே என்ற
என்ற வேகப்பந்து வீச்சாளர் அறிமுகமான தொடர். ஒரு மிக பிரபலமான ஒரு வீரராக அந்த காலத்தில் அறியப்பட்ட பிரமோதயா அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க இல்லையா? ஆனா அதுக்கு பிறகு அவருடைய ஒரு சரிவு காலம் ஆரம்பிச்சு இல்லையா மயூரன்? அது கூட எடுபடல அவர். எடுபடையில். ஆனால் அவரும் சிறப்பாக சில போட்டிகள் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார். அதன் பின்னர் இலங்கை கிரிக்கெட்டில் ஒரு தேர்வுக்குழுவில் பெரிய பதவியில் இருந்தார். அவரது பதவியில் இருந்தபோது இலங்கை வீரர்கள் தெரிவில் சில குழப்பங்கள், ஏன் இவரை எடுக்கிறார்கள் என்று சார்பாக கருத்து மோதல்கள் எல்லாம் வந்து அதன் பின்னர் அவர் ராஜினாமா செய்து கொண்டார். ராஜினாமா செய்தாரா தூக்கிட்டாங்கன்னு தெரியாது. அப்படிதான் நியூஸ் வரும், ராஜினாமா செய்ததாக. அது உள்வீட்டு அரசியல் எல்லாம் பெருசா பேசப்படாது, தெரியாது. ஆனால் இந்த தொடரில் வந்து 90ஆம் ஆண்டு நடைபெற்ற தொடரில் அர்ஜுன ரணதுங்க தான் இலங்கை அணிக்கு தலைவராக செயற்பட்டார். அர்ஜுன ரணதுங்க செயற்பட்ட காலத்தில் இலங்கை அணி ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சி காலத்தில் போய் கொண்டிருந்த அணி. அது ஒரு ஒழுக்கமான அணியாக, கட்டுக்கோப்பான அணியாக, ஒரு அணி தலைவருக்கு விளையாடக்கூடிய ஒரு அணியாக, வெற்றி பெற வேணும் என்ற ஒரு வெறியோடு இறுதி பந்து வரை விளையாடிய அணியாக அந்த அணி கருதப்பட்டது. இப்பெல்லாம் மகேந்திர சிங் தோனி தான் கேப்டன் கூலன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே கேப்டன் கூலா இருந்தவர் அர்ஜுன ரணதுங்க தான். குறிப்பாக போட்டிகளிலே வீரர்களுக்கு எதிராக ஏதாவது அநீதிகள் இழைக்கப்படுகின்ற போது கூட மைதானத்தில் தயக்கம் இல்லாமல் நடுவர்களோடு பேசக்கூடிய, உங்களுக்கு தெரியும் முரளிதரன் நோபால் வீசுவதாக அறிவித்த போது கூட அவர் போட்டியிலிருந்து வெளியேறி ஆடுகளத்தை விட்டு அகன்று வந்து பிறகு நடுவர்களோடு எல்லாம் வாதிட்டு முரளிக்காக பல குரல் கொடுத்த ஒரு வீரர்கள் தலைவர்களில் அவர் ஒருவர். உண்மையாக இப்போ நாங்கள் அம்பையாரோடையோ மற்ற வீரர்களுடைய சண்டை போடும்போது எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், கதைக்க தெரிஞ்சிருக்கணும், எப்படி எங்களுக்காக குரல் கொடுக்க வேணும் என்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான் நாங்கள் சண்டை போடலாம். தெரிஞ்சிருந்தாலும் ஆவேசம் இல்லாமல் அதை எப்படி அணுக வேண்டிய அந்த கூலாத விஷயங்களை அணுகி இலங்கை அணிக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவர். குறிப்பாக அதிக சதங்களை அவர் பெறாவிட்டாலும் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் நின்று நிலைத்து விளையாடக்கூடியவர். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் 96ஆம் ஆண்டு உலகக்கிண்ண போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறுவதற்கு அரவிந்த் டிசில்வாவும் அர்ஜுன ரணதுங்கவும் தான் மிக முக்கியமான காரணம். அந்த வீழ்த்தப்படாத விக்கெட்டுகள் அர்ஜுனாவும் அரவிந்த் டிசில்வா சதத்தை பெற்றுக்கொள்ள, அர்ஜுனா அரை சதத்தை பெற்றுக்கொண்டாங்க. எனவே அந்த தொடரையும் இந்த வேளையில் நாங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சரி மயூரன், அடுத்தது 1995ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய கிண்ண போட்டிகள். இது UAEல நடைபெற்றுச்சு. இதுலேயும் இந்தியா தான் மீண்டும் இந்த கப்பை கைப்பற்றி கொண்டிருந்தாங்க. இறுதிப் போட்டியில் இதிலும் இலங்கையும் இந்தியாவும் கலந்து கொண்டன. இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஒரு பலம் பொருந்திய 4 அணிகள் விளையாடியிருந்தன. இதில் குருசிங்க இலங்கை அணியுடைய ஒரு நட்சத்திர குருசிங்க வீரர், இடதுகை துடுப்பாட்ட வீரர் நினைக்கிறேன், மிக லாபகமாக எதிர்கொண்டு அனைத்து பந்து வீச்சாளர்களையும் எதிர்கொண்டு அவர் 85 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஒரு போட்டி ஒன்றில். அதை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். அதே போன்று அந்த காலகட்டத்தில் இந்தியா சார்பாக அதிகம் பேசப்பட்ட வீரர்கள் என்று சொன்னால் முகமது அசாருதீன் ஆட்டமிழக்காத 90 ஓட்டங்கள், நவ்ஜோத் சிங் சித்து 84 ஓட்டங்கள். இந்த ஓட்ட எண்ணிக்கை தான் இந்திய அணிக்கு அந்த உலகக்கிண்ணத்திலும் வெற்றியை பெற்றுக் கொண்டது, மன்னிக்கவும் ஆசிய கிண்ண போட்டிகளிலே வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. இப்போ இலங்கை அணின்னு சொல்லும்போது இந்த சாஜா மைதானம் வந்து இலங்கை அணிக்கு ஒரு நெருக்கமான ஒரு மைதானமாக இருக்குது. சாஜா அப்படின்னு சொன்னாலே அங்கே வர பேர் சனத். அடிக்கிற ஒவ்வொரு பந்தும் ஸ்டேடியத்தை வந்து தெரிஞ்சு வெளியில் போகும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடி இருந்தார். அது ஒரு பொற்காலம் என இலங்கை அணிக்கு கட்டாயம். அதே போல் சைட் அஃப்ரிடின்னு சொல்லலாம். இந்த இருவரும் தான் அந்த சாஜா மைதானத்தை கலக்கிய வீரர்கள் என்று சொன்னால், இவர்கள் வந்தாலே பந்துகள் ஆடுகளத்துக்கு வெளியே போகும்னு தெரியும், எல்லாருக்கும் மைதானத்துக்கு வெளியில் போகும்னு தெரியும். அப்படி சிக்ஸர்களை விளாசிய வீரர்கள் என்று சொன்னால் இவர்கள் தான் நீண்ட காலமாக அதிக சிக்ஸர்களை ஒரு நாள் போட்டிகளில் விளாசிய வீரர்களில் இவர்கள் தான் இடம் பிடித்திருந்தார்கள். இப்போ தான் புது வீரர்கள் வந்தாலும் இருக்கின்றார்கள். அதுபோல் சனத் ஜெயசூரிய, ஷைட் அஃப்ரிடி 2 பேரையும் நாங்கள் பார்க்குற நேரத்தில் இப்போல்லாம் 2020 அந்த பவர் பிளே இருக்கு, அதெல்லாம் அப்போவே சனத் ஜெயசூரிய கொண்டு வந்துட்டாங்க. 10 ஓவருக்கு முதல்ல அடித்து முடிச்சிடுவாங்க. சனத் ஜெயசூரியன் கல்வித்தானம் வந்தாலே எதிரணிக்கு ஒரு கலக்கமாக இருக்கும். அதுவும் ஆஸ்திரேலியா போன நாடுகள் இவங்களோட விக்கெட்டுகளை கைப்பற்றுவதெல்லாம் தீவிரமாக இருப்பாங்க. அது சனத் ஜெயசூரிய ஒரு பக்கம் இருந்தாலும் சைட் அப்படி அவருடைய ஆரம்ப காலம் ஒரு இளமையாக வந்த நேரத்தில் வந்து அடிக்கிற ஒவ்வொரு பந்துகளும் அப்படியே தெரிக்கும், சிக்ஸர்கள் பறக்கும், அப்படி ஒரு துடுப்பாட்ட வீரராக இருந்தார். ஓய்வு பெறும் வரைக்கும் அவர் அதே ஒரு ஃபார்மில் தான் இருந்தார். அதே போன்று 97ஆம் ஆண்டு மயூரன், இது இலங்கை அணிக்கு ஆசிய கிண்ணம் கைவசம் கிடைத்த ஒரு ஆண்டாக இருக்கின்றது. 97 இந்த போட்டிகள் அனைத்தும் இலங்கையில தான் நடைபெற்றுச்சு. அதுலேயும் இலங்கை, இந்தியா தான் ஃபைனல். மற்ற அணிகள் ஃபைனல் வரையிலையா? இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அதுவும் விளையாடிய அணிகள். இதில் வந்து இலங்கை அணியின் தலைவராக இந்த அர்ஜுன ரணதுங்க மிக சிறப்பாக செயற்பட்டார். இந்த தொடரிலும் அவர் ஒரு போட்டியில் ஆட்டம் இழக்காமல் 131 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அந்த சதம் வந்து இலங்கை அணிக்கு நிச்சயமாக கை கொடுத்தது. அர்ஜுன ரணதுங்க இந்த தொடரை பொறுத்தவரையில் 272 ஓட்டங்கள், மாவனத்தை பார்த்து 255 ஓட்டங்கள், சனத் ஜெயசூரிய 204 ஓட்டங்கள் என்று இலங்கையின் துடுப்பாட்ட வரிசை அப்போது பேசியது. அதுவும் இலங்கை அணி உலகக்கிண்ணத்தை வெற்றி பெற்றதுக்கு பிறகு விளையாடி முதலாவது ஆசிய கிண்ணம். இலங்கை அணி மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எனவே அதை சிறப்பாக செய்து முடிச்சிருந்தார்கள். ஒரு டாப் ஃபார்மான ஒரு அணியாக அந்த நேரம் கருதப்பட்டது. இப்போ எல்லாம் நாங்கள் இலங்கையின மத்திய வரிசை துடுப்பாட்டம் பார்க்கின்ற போது சில வேளை சரிவு ஏற்பட்டால் அப்படியே சரிஞ்சு கொண்டு போயிடும். ஆனால் அந்த காலத்தில்
அரவிந்த் அடி சில்வா, அர்ஜுன ரணதுங்க, குருசிங்க இவர்களெல்லாம் நின்று விளையாடக்கூடிய மிக சிறந்த வீரர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் 2000 ஆண்டு நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணியும் பாகிஸ்தான் அணியும் இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருந்தது. இந்திய அணிக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் என்ன ஒரு சோகமான ஒரு விஷயம், இந்த போட்டிகள் அனைத்தும் பங்களாதேஷில் நடைபெற்றது. இதில் வந்து பாகிஸ்தான் அணி தான் கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தது. இந்த போட்டித் தொடரில் சனத் ஜெயசூரிய ஒரு லீக் போட்டியில் 105 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 11 பவுண்டரிகளும் இதில் அடங்கும். 105 ஓட்டங்களில் இலங்கை அணி 276 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது, 8 விக்கெட் இழப்புக்கு 50 ஓவர்களில். ஆனால் இந்திய அணி இரண்டாவது துடுப்படுத்த ஆடி 207 ஓட்டங்களை மட்டும்தான் பெற்றுக்கொண்டது. இந்த தொடர் வந்து அதிக சதங்கள் பெறப்பட்ட ஒரு தொடராக மாறியது. என்ன சொன்னால் சௌரவ் கங்குலி 135, சனத் ஜெயசூரிய 105, முகமது யூசுப் பாகிஸ்தான் சார்பாக ஆட்டமிழக்காமல் 100 ஓட்டங்கள், மாவன தப்பத்து 100 ஓட்டங்கள் என்று இலங்கையின் துடுப்பாட்ட வரிசை அப்போது பிரபலமாக பேசப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த 2000 ஆண்டு ஆசிய கிண்ணத்தில். 2000 ஆண்டு ஆசிய கிண்ண போட்டத்தில் முகமது யூசுப் அணி நீங்கள் சொன்னீங்க. அந்த நேரம் அவருடைய பேர் வந்து யூசுப் யுவானா. பிரதான் பேரை மாற்றி கொண்டார். எனவே அவர் மிக சிறந்த ஒரு ரன் மெஷினாக அவர் கருதப்பட்டார். விளையாடுகின்ற அனைத்து போட்டிகளும் சராசரியாக ஒரு 50க்கு மேற்பட்ட ஓட்டங்களை தான் கைவசம் வச்சிருந்தார். ஆனால் இந்த போட்டி தொடரில் வந்து முதலாக பாகிஸ்தான் சாம்பியனாக மகுடம் சூடியது. 39 ஓட்டங்களால் இலங்கை அணியிடம் வெற்றி கொண்டது பாகிஸ்தான் அணி. முதல் முறை ஆசிய சாம்பியனாக 2000 ஆண்டு பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. சரி, அப்படியே நாங்கள் 2004 ஆண்டுக்கு வந்தால் 2004 ஆண்டு தான் நிறைய வீரர்களுடைய வருகையாக அமைந்திருந்தது. மகேந்திர சிங் தோனி இப்படி நிறைய பேர் காலடி எடுத்து வைத்திருந்தார்கள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிக்குள்ள. இந்த 2004 ஆண்டு நடைபெற்ற இந்த போட்டியில் மகுடம் சூடி இருந்தது இலங்கை அணி இந்திய அணியை எதிர்கொண்டு. இந்த போட்டிகள் இலங்கையில் தான் நடைபெற்றது. மயூரன், நீங்களாம் போய் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். நாங்கள் வந்திருக்கோம் பார்க்க. ஒரு விறுவிறுப்பான போட்டி தொடராக அமைந்தது. அதே வேளையில் இப்போ ராஜ் சொன்னாங்க, இவ்வளவு நேரமும் பல போட்டிகளை பற்றி பேசியிருந்தோம். ஏன்னு சொன்னால் 2000 ஆண்டுக்கு பிறகு அநேகமான போட்டிகள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதனால் 2000 ஆண்டுக்கு முன்னர் இடம்பெற்ற போட்டிகளில் சில சுவாரஸ்யமான விடயங்கள் இவற்றை தான் நாங்கள் பேசியிருந்தோம். ஏன்னு சொன்னால் இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இருக்கிற இளையவர்களுக்கு, கிரிக்கெட் மீது ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு அப்போது எங்கே போட்டி நடந்தது, யார் யாரெல்லாம் சிறப்பாக விளையாடினாங்கன்ற அறிவு சில வேளை இருக்காது. எனவே அவர்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தலாகவும் பழையவர்களுக்கு ஒரு நினைவுபடுத்தலாகவும் இது அமைந்தது. இனி வருகின்ற போட்டிகள் பற்றி நாங்கள் முழுமையாக சொல்ல மாட்டோம். இனி வருகின்ற போட்டிகள் எப்படியான சாதனைகள் படைக்கப்பட்டன என்ற விவரங்களை பற்றி நாங்கள் பேசலாம். குறிப்பாக ஆசிய கிண்ண போட்டிகள் 2 வகையாக இப்போ இடம்பெற்று வருகிறது. முதல் ஆரம்பத்தில் 50 ஓவர்கள் கொண்ட போட்டியாக இடம்பெற்றது. கடந்த 2 வருடங்கள் 20 ஓவர்கள் கொண்ட போட்டியாக நடைபெற்றது. இந்த 50 ஓவர்களை கொண்ட ஆசிய கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் கூடுதலான ஓட்டங்களை பெற்ற ஒரு அணி என்று பார்க்கிற போது பாகிஸ்தான் அணி தான் அந்த சாதனைக்கு இன்னும் சொந்தமாக இருக்கிற ராஜ். 7 விக்கெட் இழப்புக்கு 385 ஓட்டங்கள் பாகிஸ்தான் அணி. சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு துடுப்பாட்டமாக இருந்தது. அதே நேரத்தில் மயூரன், நீங்கள் இப்போ அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையை பார்க்கும்போது ஆசிய கிண்ண போட்டிகளில் அதிகமான ஓட்டங்களை பெற்ற வீரராக யார் இருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? யார்? அவர் தான் எங்களுடைய சனத் ஜெயசூரிய. அதாவது 1990 ஆண்டிலிருந்து 2008 வரை விளையாடிருந்தார். இந்த காலப்பகுதிக்குள் 1220 ஓட்டங்களை அவர் பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட 25 ஆசிய கிண்ண போட்டிகள் விளையாடி 102.52 சராசரியில் தான் அவர் பெற்றிருக்கிறார். அதுபோல் நான் சொன்ன அந்த அதி கூடுதலான ஓட்டம் எண்ணிக்கை 385 ஓட்டங்கள். இதில் ஷைட் அஃப்ரிடி 60 பந்துகளில் 124 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இதில் 17 பவுண்டரிகள், 4 சிக்ஸர்கள். இந்த போட்டி இலங்கையில் நடந்தது. தம்புள்ளையில் நடைபெற்ற போட்டி. ஒரு விக்கெட்டையும் அவர் கைப்பற்றிக் கொண்டார். எனவே போட்டியின் சிறப்பாட்டக்காரர் தெரிவு செய்யப்பட்டார். ஒரு விறுவிறுப்பான தொடராக அமைந்தது. பங்களாதேஷ்க்கு எதிராக தான் இந்த 385 ஓட்டங்கள் பெறப்பட்டது. அதேபோல் இந்த ஆசிய கிண்ண போட்டிகளில் மிக குறைவான ஓட்டு எண்ணிக்கை என்று பார்த்தால் அது நமது அணிக்கு தான் சொந்தமாக இருக்கிறது. என்ன செய்வது? இலங்கை அணி 50 ஓட்டங்களுக்கு 2023 ஆண்டு கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இறுதிப் போட்டியில் மிக குறைவான ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. அதுவும் 50 ஓவர் போட்டி இல்லையா? 50 ஓவர் போட்டி. அது உங்களுக்கு தெரியும். அந்த போட்டி கிட்டத்தட்ட 2 நாட்கள் நடைபெற்றது. அதுக்கான காரணம் மழை, தேங்கி நின்ற தண்ணி, இப்படியான பிரச்சனையால் 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் வந்து 50க்கு குறைவான ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். அதில் 5 இலங்கை வீரர்கள் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இருந்தார்கள். குசல் ஜெனித் பெரேரா, சதிர சமரவிக்ரம, சரித் அசலங்க, தாசுன் சானக, மதிஷ பத்ரன இவர்கள் ஓட்டம் எதுவுமே பெறவில்லை. ஆனால் இவர்களில் இந்த 5 பேரில் 4 பேர் இம்முறை ஆசிய கிண்ண தொடரில் இடம் பெற்றிருக்கிறார்கள். அதில் சதிர சமரவிக்ரம் மட்டும்தான் இல்லை. மயூரன், நீங்கள் சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு மயூரன். அதில் முகமது சிராஜ் வந்து மிக அபாரமாக பந்து வீசினார். 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொண்டார். 28 ஓட்டங்களை கொடுத்து இந்த வெற்றி இலக்கை இந்தியா 6.1 ஓவர்களில் அடைந்தது. எந்த விதமான விக்கெட்டும் இழக்காமல் 51 ஓட்டங்களை பெற்று. அப்போது இலங்கை அணிக்கு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. என்ன இலங்கை அணி இப்படி நடந்து கொண்டது என்று சொல்லி. அது ஒன்றும் செய்ய முடியாது. அன்றைய நாள் அப்படியாக அமைந்தது. விதி ஒன்றும் செய்ய முடியாது. அந்த போட்டிக்கு பிறகு தனக்கு கிடைத்த அந்த பணத்தை, அதாவது மேன் ஆஃப் த மேட்சுக்காக கிடைத்த பணத்தை முகமது சிராஜ் வந்து மைதான ஊழியர்களுக்கு வழங்கியிருந்தார். அதுவும் அந்த நேரத்தில் பரவலாக பேசப்பட்டது. அதே நேரத்தில் இந்தியன் கிரிக்கெட் சபையினுடைய அப்போதைய தலைவராக இருந்த ஜெய்ஷா அவர்களும் பராமரிப்பாளர்களுக்கு வந்து நிறைய பணத்தை வழங்கியிருந்தார். இப்படியான சுவாரஸ்யங்களோடு தான் அந்த போட்டி நடைபெற்று முடிந்தது. நீங்கள் சொன்னீங்க இந்த
ஆசிய கிண்ண போட்டிகள் அதிக ஓட்டங்களை பெற்றவர் சனத் ஜெயசூரியன். சனத் ஜெயசூரியவை பார்க்கிற வேளையில் இவர் 6 சதம் 3 அரைச்சதங்களை பெற்றிருக்கிறார். இவருக்கு அடுத்ததாக பார்த்தால் குமார் சங்கக்கார 1075 ஓட்டங்கள், 4 சதங்கள், 8 அரைச்சதங்கள். அதற்கு பிறகு யாருமே 1000 ஓட்டங்களை இன்னும் பூர்த்தி செய்யவில்லை. 50 ஓவர்கள் கொண்ட போட்டிகளில் சச்சின் கூட 971 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா 939 ஓட்டங்கள். இவர்கள் தான் அடுத்தபடியாக ஓட்டங்களை பெற்ற வீரர்களாக காணப்படுகின்றார்கள். சரி, நீங்கள் ஓட்டங்களை பற்றி கைக்கும் போது நான் கட்டாயம் விக்கெட்டை பற்றி காய்ச்சி ஆகணும். அதிகமான விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரர்கள் வரிசையில் இருக்கின்றார். யாருன்னு சொல்லி பார்த்தால் நட்சத்திர சுழல் பந்து வீச்சாளர் ஜாம்பவான் முத்தையா முரளிதரன் 30 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 24 ஆசிய கிண்ண போட்டிகளில் விளையாடி கிட்டத்தட்ட அவருடைய சிறந்த பந்து வீச்சாக 31 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட் பிரதி சிறப்பாக அமைந்தது. அதன் பின்னர் லசித் மாலிங்க 29 விக்கெட்டுகள் 14 போட்டிகளில். சரியா, அடுத்து இன்னொரு ஆளை பற்றி கட்டாயம் சொல்லி ஆகணும், அஜந்த மெண்டிஸ். 8 போட்டிகளில் 26 விக்கெட்டுகள். இவர் பந்து வீச வந்த வேளையில் இந்தியாவே திணறியது. அந்த போட்டி ஞாபகம் இருக்கா மயூரன்? 2008ஆம் ஆண்டு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சை மேற்கொண்டிருந்தார் அஜந்த மெண்டிஸ் அவர்கள். குறிப்பாக 13 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இந்தியாவினுடைய அனைத்து நட்சத்திர துடுப்பாட்ட வீரரையும் மண்டியிட செய்திருந்தார். குறிப்பாக ஆசிய கிண்ண தொடர் மட்டுமல்லாது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு பிரதியாக அது மாறியது. அதன் பின்னர் அஜந்த மெண்டிஸின் பந்து வீச்சை எப்படி எதிர்கொள்வது என்று கூட பல அணி வீரர்கள் அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து, அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் பார்த்து அறிந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு ஓரளவு அவரது பந்து வீச்சை எதிர்கொள்ள தயாராகியிருந்தார்கள் பல நாட்டு கிரிக்கெட் வீரர்களும். அதன் பின்னரும் அவருக்கும் அதிக அளவான போட்டிகள் கிடைக்கவில்லை. அதன் பின்னர் அவரும் அணியிலிருந்து ஒதுங்கி கொண்டார். அவருடைய சரிவு எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், அவர் இப்படியான மாயாஜால சுழல் பந்து வீச்சாளர் இருக்கும்போது நிறைய பேர் அவரை எதிர்கொள்ள தாங்கினாங்க. அவர் எப்போ ஐபிஎல் போட்டிக்குள்ள போனாரோ அதுக்கு பிறகு அவருடைய பந்து வீச்சுக்கு அடிவில் ஆரம்பித்தது. அதே நேரத்தில் இலங்கை அணியில் முத்தையா முரளிதரன் இருந்தார், சிறப்பாக பந்து வீசி கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அஜந்த மெண்டிஸுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இருந்தாலும் அந்த ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக தொடர்ச்சியாக இவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போனது. அதேவேளையில் அதிக சிக்ஸர்கள் அடித்தவர்கள் பார்த்தா ரோஹித் சர்மா 25 சிக்ஸர்கள், எஃப்ரிடி 26, சனத் ஜெயசூரிய 23. இது 50 ஓவர்களை கொண்ட ஆசிய கிண்ண போட்டிகளில் பெறப்பட்ட சிக்ஸர்களாக காணப்படுது. இப்படி பல்வேறு சாதனைகள் இந்த 50 ஓவர்களை கொண்ட ஆசிய கிண்ண போட்டிகளில் படைக்கப்பட்டது. அதே போல T20 தொடர்களாக 2 தடவைகள் இந்த ஆசிய கிண்ண போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் இடம்பெற்ற சில சாதனைகளையும் நாங்கள் பார்க்கலாம். சரி, T20 போட்டிகள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த T20 போட்டிகள் ஏன் ஆசிய கிண்ணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியுமா T20 உலகக்கிண்ண போட்டிகள் வருது. எனவே இதுக்கு முன்பாக ஆசிய கிண்ண போட்டியை தயார்படுத்தும் போட்டியாக T20 போட்டியாக மாற்றியிருந்தார்கள். அதே நேரத்தில் 2023ஆம் ஆண்டு நடந்த உலகக்கிண்ண போட்டிகளுக்கு முன்பாகவும் ஆசிய கிண்ண போட்டிகள் நடந்தது. அதுவும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியாக மாற்றம் அடைந்தது. ஒரு பயிற்சி போட்டியாகவும் தங்கள் அணியை தயார்படுத்தும் போட்டியாகவும் இந்த போட்டித் தொடர் அமைந்திருந்த மாதிரி. ராஜ்மனாக ஆசிய கிண்ண போட்டிகளில் எந்தெந்த நாடுகள் எப்பப்போ சாம்பியன் ஆகி என்று சொல்லி முழு பேரத்தையும் பார்க்கலாம். 84ஆம் ஆண்டு இந்தியாவும் இலங்கையும் இறுதிப் போட்டிக்கு வந்தன, இந்தியா சாம்பியன் ஆனது. 86இல் இலங்கையும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டிக்கு வந்தன, அதில் இலங்கை வெற்றி பெற்றது, பாகிஸ்தான் 2ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டது. அதன் பின்னர் 88ஆம் ஆண்டு இந்தியாவும் இலங்கையும் இறுதிப் போட்டிக்கு வந்தன, இந்தியா வெற்றி பெற்றது. 90-91இல் இந்தியாவும் இலங்கையும் வந்தது, இந்தியா வெற்றி பெற்றது. 95ஆம் ஆண்டு இந்தியாவும் இலங்கையும் வந்தது, அதிலும் இந்தியா வெற்றி பெற்றது. 97இல் இந்தியாவும் இலங்கையும் வந்தது, இலங்கை இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றுக் கொண்டது. அதே போன்று 2000ஆம் ஆண்டு பங்களாதேஷ் அணி அந்த போட்டியை நடத்திய நாடாக இருந்தது. இதில் பாகிஸ்தான் அணி சாம்பியன் பட்டம் சூடியிருந்தது, இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தது. அதே போன்று 2004 இலங்கையில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை தான் வெற்றியாளராக மகுடம் சூடியிருந்தது, இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி வந்திருந்தது. அதே போன்று 2008 மயூரன் இலங்கை தான் வெற்றி வாகை சூடியிருந்தது, இந்தியா இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தது. 2010ஆம் ஆண்டு இந்தியாவும் இலங்கையும் இறுதிப் போட்டிக்கு வந்தன, இந்தியா சாம்பியன் ஆனது. அதன் பின்னர் 14ஆம் ஆண்டு இலங்கையும் பாகிஸ்தானும் வந்தது, இலங்கை சாம்பியன் ஆனது. அதன் பின்னர் 2016இல் இந்தியாவும் பங்களாதேஷும் விளையாடியிருந்தன, இதில் இந்தியா சாம்பியன் ஆனது. 2018இல் இந்தியாவும் பங்களாதேஷும் விளையாடியது, அதிலும் இந்தியா சாம்பியன் ஆகி இருந்தது. அதே போன்று 2022 இலங்கை அணி மீண்டும் சாம்பியன் கிண்ணத்தை கைப்பற்றியது. 2023ஆம் ஆண்டு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியா தான் கைப்பற்றியிருந்தது. குறைந்த ஓட்டங்களுக்கு இலங்கை அணியை சுருட்டி எடுத்திருந்தது மயூரன். எனவே மறக்க முடியாத ஒரு போட்டியாக மாறி இருந்தது இல்லையா? இப்பவும் எல்லோரும் மனதிலும் இருக்கின்ற ஒரு போட்டி அந்த போட்டின்னு சொல்லலாம். அதே வேளையில் இந்த ஆசிய கிண்ண தொடரில் அதிக வெற்றிகளை பெற்ற அணி எது சொல்லுங்க? இலங்கையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இலங்கை தான். இலங்கை இதுவரை 44 போட்டிகளில் ஆசிய கிண்ண தொடரில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா 43, பாகிஸ்தான் 33 போட்டிகள். அதன் பின்னர் பங்களாதேஷ் 12, ஆப்கானிஸ்தான் 7, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 3, ஓமான் ஒரே ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. இவைதான் இப்போது விளையாடுகின்ற அணிகள். இந்த முறை விளையாட போன்ற அணிகளில் கூடுதலான வெற்றிகளை பெற்ற அணிகளாக காணப்படுகின்றன ஆசிய கிண்ண போட்டிகள். பாகிஸ்தான் அணி வீரர்களை பொறுத்தவரையில் நிறைய நல்ல வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட சர்ச்சை, அதே நேரத்தில் இந்த ஊக்க மருந்து குற்றச்சாட்டு, அதே நேரத்தில் பணம், இந்த மாதிரி சம்பந்தமான விஷயத்தில் நிறைய பேர் போயிட்டாங்க இல்லையா? சல்மான் பட், முகமது ஆசிப், அதே நேரத்தில் முகமது அமீர், இம்ரான் நசீர் நல்ல ஒரு துடுப்பாட்ட வீரர். அந்த அணி பாகிஸ்தான் அணி எப்போ எழுச்சி வரும் எப்போ வீழ்ச்சி அடையும் என்று அந்த அணிக்கே தெரியாது, யாராலும் சொல்ல முடியாது. எத்தனையோ பயிற்சியாளர்கள் வந்து மாறி பார்த்துருக்கேன் பல
வெளிநாட்டு பயிற்சியாளர்கள், உள்ளூர் பயிற்சியாளர்கள், வக்கா யூனிஸ், வாசிம் அக்ரம், ஆகிப் ஜாவித், சர்வதேச அளவில் மிக் யாதர், இப்படி பல பயிற்சியாளர்கள் வந்து மாறி மாறி பார்த்தார்கள். என்ன ஒரு பயிற்சியாளர் இருந்த சமயத்தில் அவர் தற்கொலை செய்ததாக கூட 2003ஆம் ஆண்டு நினைக்கிறேன் பாப் ஊல்மர் அப்படின்னு பூமர் நினைக்கிறேன். உலகக்கிண்ண போட்டிகளின் போது இப்படி பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்குள் பல சர்ச்சைகள், அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்குள்ள இருக்கிற சர்ச்சைகள், வீரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள் சில வழிகளில் எதிர்பாராத விதமாக எழுச்சி வரும். அது யாராலும் கணிக்க முடியும். அடுத்த போட்டியில் அப்படி ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி, எப்படி எழுச்சி அடைந்தாங்களோ அதே போல ஒரு பெரிய வீழ்ச்சி. இதுதான் பாகிஸ்தான் அணியை யாருமே கணித்து கூற முடியாத ஒரு விஷயமாக காணப்படுகிறது. இந்த சோயிப் மலிக் அவருடைய அணி தலைவர் காலகட்டத்தில் தான் நிறைய சர்ச்சைகள் உருவானது. அவருக்கு பிடிச்ச வீரர்களை வைத்திருக்கின்றார், திறமையிலிருந்து வெளியே வச்சிருக்கிறார் ஒரு கருத்து இருந்தது. மிஸ்பாவுல்லாக்கு வந்து ஓரளவுக்கு அணியை வழி நடத்தினார். ஆனால் அதுக்கு பிறகு வந்த அணித்தலைவர்கள் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை இதுவரையில். இப்போ பாபர் அசாம் பற்றி நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் மீது ஏதோ சர்ச்சை ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனால் பாபர் அசாம் இருந்த காலத்தில் ஓரளவு வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வந்தாலும் அணித்தலைவராக இருந்த காலகட்டத்தில் தலைவராக அது பிறகு முகமது ரிஸ்வானுக்கு அணித்தலைமை பொறுப்பு வழங்கப்படுது. அவர்கள் சரியான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அதன் பின்னர் மீண்டும் மாற்றி மாற்றி அணித்தலைவர் பதவி மாற்றப்பட்டது. இப்போ ராஜ் பாகிஸ்தான் அணியின் தலைவராக இடம் பிடித்திருக்கின்றார் சல்மான் ஆகா. இவர்தான் அணியின் தலைவர், இளம் வீரர். பாகிஸ்தான் அணியை பார்த்த வகையில் முகமது ஹாரிஸ் இருக்கின்றார், ஜைம் அயூப் இருக்கின்றார், சல்மான் அகா இருக்கின்றார், ஹரிஷ் ரோவ், ஹசன் அலி, ஷைன் அஃப்ரிடி, ஃபஹீம் அஷ்ரப், ஹுர்சில் கான் மற்றும் ஃபஹர் ஜமான் ஆகியோர் இருக்கின்றார்கள். முகமது ரிஸ்வான், பாபர் அசம் ஆகியோரை இந்த தொடருக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்று சொன்னால் சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்கள். இப்போ இந்தியா போன்ற நாடுகளுக்கு எதிராக சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள். அதுவும் ஒரு மிகப்பெரிய தொடர், இது ஆசிய கிண்ண தொடர். நான் ஏற்கனவே சொன்னது போன்று வேர்ல்ட் கப், மினி வேர்ல்ட் கப் என்று சொல்லப்படுகிற சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளுக்கு பிறகு பேசப்படுகின்ற ஒரு தொடர். எனவே அவரை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் என்ன செய்தார்களோ தெரியல, கிரிக்கெட் தேர்வாளர்கள் ஒரு இளம் அணி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பார்க்கலாம் எப்படியான முடிவை அவர்கள் பெற்றுக் கொடுக்க போகிறார்கள் என்று. சரி, அப்படியே நாங்கள் வருவோம் எந்த அணி பக்கம்? ஆப்கானிஸ்தானுக்கு வரலாம். ஆப்கானிஸ்தான் வரலாம். ரஷீன் கான் தான் தலைமை தாங்கினார் இல்லையா? இப்போ அண்மையில் கூட அவருடைய சகோதரர் உயிரிழந்திருந்தால் நிறைய பேர் வருத்தங்களை இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு அணியாக தான் இருக்கும். இப்ராஹிம் சத்ரான், அதே போன்று குர்பாஸ் இருக்கின்றார், அஸ்மதுல்லா ஒமர்சாய் சிறந்த ஒரு சகோதர வீரர், முகமது நபி, ஃபரூக்கி, முஜிபுர் ரஹ்மான், நூர் அகமது, நவீன் உல் ஹக் என்று ஒரு நல்ல பலம் பொருந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணி. எதிர் அணிகளுக்கு கடும் சவாலை கொடுக்கக்கூடிய ஒரு அணியாக தான் ஆப்கானிஸ்தான் இருக்கும். கடந்த முறையும் இலங்கை தப்பி பிழைச்சி தான் வந்தது உள்ளுக்குள்ள. அப்போ இந்த முறையும் தப்பி பிழைக்கும்னு சொல்கிறீங்களா? என்ன சிம்பாப்வே விளையாட பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் அணி நிறைய லீக் போட்டிகள் விளையாடி நிறைய அனுபவம் அவங்களுக்கு இப்போ இருக்குது. அதே வேளையில் ஆப்கானிஸ்தான் அணியில் இருக்கிற வீரர்கள் வந்து துணிச்சலாக விளையாடக்கூடிய வீரர்கள். அந்த அணியை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு சுழற்பந்து வீச்சில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி. ரஷீத் கான், நூர் அகமது, முஜிபுர் ரஹ்மான், இந்த 3 வீரர்கள் பந்து வீச வந்தாலே 30 ஓவர்கள் பந்து வீசி முடித்து விடுவார்கள் ஒரு நாள் போட்டிகளை பொறுத்தவரை. அதேபோல் T20 போட்டிகள் 12 ஓவர்கள் பந்து வீசி முடித்து விடுவார்கள். 8 ஓவர்களை ஏனையவர்கள் சமாளித்து வேகப்பந்து வீச்சாளர்கள் வீசுவார். அப்படியே நாங்கள் இந்தியாவுக்கு போவோமா இலங்கைக்கு வருவோமா? இந்தியா போகலாம். இந்தியா ஏராளமான வீரர்கள் இருக்கிறார்கள். சாம்பியன் ஆகக்கூடிய ஒரு அணி என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த அணியை பார்க்கின்ற போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கிறது. நிறைய அணிகள் வந்து யாரை தெரிவு செய்வது என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும் போது இந்திய அணிக்குள்ள எல்லாம் இருக்கிறார்கள். யார் திறமையானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற குழப்பம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு ஆளை விட்டால் இன்னொரு திறமையாளர் இருக்கிறார். குறிப்பாக சூரியகுமார் யாதவ் தான் அணியின் தலைவர், சுப்மன் கில் அணியின் உபத்தலைவர், சஞ்சு சாம்சனா, ஜிதேஷ் சர்மா என்ற ஒரு போட்டி இருக்கிறது. விக்கெட் காப்பாளர்களில் சஞ்சு சாம்சனுக்கு சில போட்டிகள் வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரிங்கு சிங், அபிஷேக் சர்மா இவர் தான் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கின்றோம். சிவன் டூபே, ஹர்ஷித் ராணா, அதே போன்று திலக் வர்மா சகோதர வீரர், அதே போல் ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. நான் நீங்கள் பார்க்கும்போதே பெயர்கள் பிரபலமான பெயராக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. பும்ராவை பெரும்பாலும் அநேகமான போட்டிகளில் குறிப்பாக சின்ன சின்ன அணிகளுடனான போட்டிகள் விளையாட வைக்க மாட்டார்கள். அது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் மகிரன். இப்போ நீங்கள் டெஸ்ட் போட்டின்னு எடுத்தாலும் பும்ரா விளையாட வைக்க மாட்டீங்க. 2 போட்டியோடு ஓய்வு கொடுக்குறீங்க, ஒரு நாள் போட்டினாலும் ஓய்வு கொடுக்குறீங்க, T20 போட்டினாலும் ஓய்வு கொடுக்குறீங்க. என்ன காரணம்? பும்ரா மாதிரி ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் நீங்கள் பயன்படுத்தலாமே. T20 போட்டிகளில் ஒரு 4 ஓவர் தானே பந்து வீசலாம். உபாதைகளுக்கு உள்ளாவதன் காரணமாக பல தடவைகள் உபாதைகளுக்கு உள்ளாயிருக்கிறது. எனவே அவர் அந்த உபாதைகளை இன்னும் பெரிதுபடுத்தக்கூடாது என்பதற்காக சில போட்டிகள் ஓய்வை வழங்குகிறார்கள், முக்கியம் இல்லாத போட்டிகளில். இப்போ இந்த ஆசிய கிண்ண போட்டிகளும் பாருங்கள், சின்ன சின்ன அணிகள் UAE, ஓமான், இந்த அணிகளுக்கு எதிரான போட்டியில் பெரும்பாலும் விளையாட மாட்டார். இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ் அணிகளுக்கு எதிரான போட்டி கட்டாயமாக விளையாடுவார். அது அவர்களுக்கும் ஒரு பலம். ஆனால் ஏனைய வீரர்கள் பார்த்தால் ஹர்ஷ்தீப் சிங்கும் ஹர்ஷித் ராணா இவர்கள் மீது இப்போது முக்கியமான ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. எனவே இவர்களை நம்பித்தான் வேகப்பந்து வீச்சில் இறங்க போகிறது இந்திய அணி. அதே வேளையில் சுழற்பந்து வீச்சை பொறுத்தவரையில் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி இவர்கள் வந்து நிச்சயமாக கட்டாயமாக அணியில் இடம்பெற போகிறார்கள். இது அந்த அணிக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பலமாக இருக்கும். குல்தீப் யாதவ் இடம்பெறுவார் என்பது எங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட வருண் சக்கரவர்த்தி கட்டாயமாக அணியில் இடம்பெறுவார். கௌதம் காவினுடைய ஒரு
ஃபேவரட்டான வீரர் இல்லையா? அதே வேளையில் கௌதம் கம்பீருக்கும் இது ஒரு மிக முக்கியமான தொடர். வீரர்களுக்கு மட்டுமல்ல, பயிற்சியாளர்களுக்கும் மிக முக்கியமான தொடர். எனவே இதில் ஏதாவது சர்க்கல் வந்தால் அவருக்கும் கொஞ்சம் சர்க்கல் இருக்குது. சர்க்கிள் இருக்குது. இப்போ அவருடைய டெக்னிக்கல் ஸ்டாஃப் அவர் கீழே வேலை செய்கிறாங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பிசிசிஐ கட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த போட்டியில் இந்தியா அணி தோல்வி அடைஞ்சால் இவரே கட் பண்ணுவாங்களா? கட் பண்ணலாம். ஏன் சொன்னால் அவரோடு இருந்த உதவியாளர்களை கட் பண்ணிட்டாங்க. இப்போ இவருக்கு ஒரு சவால் மிக்க தொடராக தான் இந்த ஆசிய கிண்ண தொடர் இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு அணியில் தக்க வைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிற பயிற்சியாளராக. அடுத்த நாள் பங்களாதேஷை பார்க்கலாம். லிட்டன் தாஸ் அணியின் தலைவர். அந்த அணியிலும் அடிக்கடி அணி தலைமை பொறுப்பை மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. பெரிதாக வேலை இல்லை. இப்போ கடைசியாக ஒரு மாதிரி லிட்டன் தாஸை அணி தலைவராக வைத்திருக்கிறார்கள். ஜகர் அலி, புதிய புதிய பேர்கள் இல்லையா? அனைத்தும் புதிய புதிய பேர்கள். அதே போல் தஸ்கின் அகமட், முஸ்தபிசுர் ரஹ்மான், இந்த 2 வீரர்களும் வேகப்பந்து வீச்சில் சாதிக்கக்கூடிய வீரர்கள். தஸ்கின் அகமட்டை நான் எதிர்பார்க்குறேன் அதிகமான விக்கெட்டுகளை கைப்பற்றுவார். ரிஷாட் ஹொசைன், தன்ஷித் ஹசன் என்று புதிய வீரர்கள், ஆக்ரோஷமாக விளையாடக்கூடியவர்கள். இவர்கள் ஒரு 30-35 ஓட்டங்களை அணிக்கு பெற்றுக் கொடுத்தாலே வேகமாக அந்த அணியின் ஓட்ட எண்ணிக்கை வேகமாக உயரும். எனவே நிச்சயமாக செய்வார்கள். நிச்சயமாக அது கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி நாங்கள் அப்படியே இலங்கை பக்கம் வருவோமா? இலங்கை பக்கம் வராட்டி இப்போ பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. இலங்கையில் இருந்து கொண்டு இலங்கை பற்றி நீங்கள் கதைக்கலை அப்படின்னு சொல்லி. இலங்கையினுடைய அணி தலைவரில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். ஷரித் அசலங்க அணியின் தலைவர். ஆனால் அண்மை காலமாக அவரது செயற்பாடு துடுப்பாட்டத்தில் இல்லை. மறந்துட்டாரா தான் ஒரு பேட்ஸ்மேன்? இப்போ அடிக்கடி பந்து வீசி விக்கெட்டுகளை கைப்பற்றி கொண்டிருக்கிறார். ஜிம்பாப்வே தொடரின் போது கூட 3வது போட்டியில் 10 நிசங்க, குசல் மெண்டிஸ் ஆகியோர் அதிரடியாக துடுப்படுத்தாடி தலா 30 ஓட்டங்களை பெற்றதால் தான் இலங்கை அணி வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. கமல் மிஸ்ராவின் குசல் ஜனித் பிரேராவின் இணைப்பாட்டம் மூலம். அவர்களது அந்த ஆரம்ப துடுப்பாட்டம் கை கொடுக்காவிட்டிருந்தால் பின்னால் இருக்கின்ற வீரர்கள் அழுத்தம் அதிகரித்து இலங்கை அணி தோல்வி அடைந்திருக்கக்கூடும். அதில் இன்னும் ஒரு பெரிய பரவியது ஒரு மாற்றம் என்னன்னு சொல்லி பார்த்தால் மத்தீச பாத்திரனை இவர் அணியில் இருக்க வேண்டும் ஆயிரும். ஏனென்றால் இவர் ஸ்லிங் அந்த ஒரு ஆக்ஷன் இல்லையா, அவருக்கு ஸ்லிங் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, இதே தான் லசித் மாலிங்கவும் பயன்படுத்தினார். ஆனால் அவர் சிறப்பாக நேர்த்தியாக பந்துகளை வீசக்கூடியவர். ஆனால் மத்தீச பாத்திரனை வந்ததுக்கு பிறகு அவர் எங்கே வீசுறாருன்னு சொல்லி அவருக்கே தெரிய மாட்டேங்குது. நிறைய ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார். சிம்பாப்வே போட்டியிலும் கூட இறுதிப் போட்டியில் 40 ஓட்டங்கள் அவருடைய பந்து வீச்சுக்கு பெறப்பட்டது. எனவே ஓவர்கள் குறையாக பந்து வீசினாலும் ஓட்டங்களை கொடுத்தாலும் அவர் இருப்பது கடைசி டெத் ஓவர்களில் சிறப்பாக பந்து வீச. நுவான் துஷார் சிறப்பாக கொஞ்சம் அவரை விட கொஞ்சம் சிறப்பாக நேர்த்தியாக பந்து வீசுறாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? கட்டாயம். இந்த 2 வீரர்களும் வேகப்பந்து வீச்சில் இலங்கை சார்பாக இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. துஷ்மந்த சமீரா இப்போ நல்ல ஃபோமுக்கு வந்திருக்கின்றார். உபாதைகள் இந்த மீண்டும் வந்திருக்கின்றார். ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடரில் அவர் தான் தொடரின் சிறப்பாட்டக்காரர். 3 போட்டிகளிலும் நான் நினைக்கிறேன் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொண்டார். 3-3-2 என்று சொல்லி. எனவே இவரை கட்டாயமாக பயன்படுத்துவார்கள் ஆசிய கிண்ண போட்டிகளில். அது மட்டுமல்லாது சுழற்பந்து வீச்சை பொறுத்தவரையில் மகேஷ் தீக்ஷண, வனிந்து ஹசரங்க 2 பேரும் இவர்களை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள். ஆனால் ஹசரங்க இன்னும் துடுப்பாட்டத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைய வேண்டும். ஆரம்பத்தில் வந்த வேகத்தில் துடுப்பாட்டம் பந்து வீச்சும் சிறப்பாக இருந்தது. அதன் பின்னர் உபாதைகள் ஏற்பட்டது. அதன் பின்னர் துடுப்பாட்டத்தில் அவ்வளோ பிரகாசிக்கவில்லை. அணியில் நீக்கப்பட்டார். அப்புறம் இப்போது மீண்டும் அணிக்கு வந்திருக்கின்றார். எனவே இப்போவும் அணிக்கு வருகின்ற போது அவருக்கு பூர்ணமான உடற்தகுதி இல்லை என்ற ஒரு பேச்சும் அடிபடுகின்றது. இருந்தாலும் ஆசிய கிண்ண தொடரில் விளையாடுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. துடுப்பாட்டத்தில் கடந்த ஆசிய கிண்ண போட்டிகளில் சில போட்டிகள் அவர் விளையாடி நல்ல பெறுவர்களை பெற்றுக் கொடுத்தார். குறிப்பாக ஒரு போட்டி ஒன்றில் பானுக ராஜபக்ச 71 ஓட்டங்களை பெற ஆட்டமிழக்காமல் அந்த போட்டியில் இவர் 31 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் ஹசரங்க. எனவே அப்படியான சந்தர்ப்பங்களில் கூடுதலான ஒத்துழைப்பை நல்கினால் இலங்கை அணிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். சரி, பந்து வீச்சை பொறுத்தவரையில் இலங்கை அணிக்கு சிறந்த பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள். துடுப்பாட்டத்தில் நம்பிக்கை தரக்கூடிய 2 வீரர்கள் தான் இருக்கின்றார்கள். பெத்தும் நிசாங்கா அவர்களும் சரித் அசலங்க. வேணும்னு சொன்னால் அவர் முக்கியமான போட்டிகளில் சிறப்பாக துடுப்படுத்தாடுவார். தஷுன் சானக்க இந்த அணியில் இடம்பெற்றிருக்கின்றார். ஒரு ஆசிய கிண்ணத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு வீரர் மீண்டும் ஆசிய கிண்ணத்துக்கு வந்திருக்கின்றார். சிறப்பாக செயற்படுவார். காலமாக சில போட்டிகள் அவரை அணியிலிருந்து நீக்கி விட்டார்கள். ஆனால் உள்ளூர் கழக மட்ட போட்டிகள் சிறப்பாக விளையாடியங்க மீண்டும் அணிக்கு வந்திருக்கிறார். அதேவேளையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஹாங்காங், ஓமான் ஆகிய அணிகளும் விளையாடுகின்றன. அந்த அணியிலே மிக முக்கியமாக அனைவராலும் பேசப்படுகின்ற பல வீரர்கள் இருந்தாலும் பலருக்கும் இப்படியான தொடர்கள் நடைபெறுகின்ற போது தான் தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில போட்டிகள் இந்த ஹாங்காங், UAE, ஓமான் போன்ற அணிகள் பங்கு பெறுகின்ற போட்டிகள் குறிப்பாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புவது குறைவு. ஏன்னு சொன்னால் விளம்பரங்கள் குறைவு இந்த அணிகள் பங்கு பெறுகின்ற போட்டிகள். எனவே இவர்கள் அதிக போட்டிகள் விளையாடி இருக்கின்றார்கள். ராஜ், இலங்கை அணி வீரர்கள் விளையாடிய போட்டியிலும் பார்க்க இவர்கள் கூடுதலான போட்டிகள் விளையாடி இருக்கின்றார்கள், கூடுதலான ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது அனுபவம் வாய்ந்த அணிகள், புதுமுக இளம் அணிகளாக இருந்தாலும் கூட இந்த அணிகளும் ஆசிய கிண்ண போட்டிகள் அசத்தும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சரி, இப்போ ஓவராலாக என்னென்ன அணிகள் பங்கு பெற்றது, யார் யார் வீரர்கள், எத்தனை ஓட்டங்கள், விக்கெட்டுகள், சிறந்த பந்து வீச்சு, மோசமான பந்து வீச்சு, இப்படி எல்லா விஷயத்தையும் ஆசிய கிண்ணம் தொடர்பாக அப்படியே அலசி ஆராய்ச்சி முடிச்சாச்சு மயூரன். இந்த போட்டிகளில் இம்முறை பங்கு பெற்றுகின்ற 8 அணிகளும் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறார். ஏ குழுவில் இந்தியா, ஓமான், பாகிஸ்தான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய அணிகள் இருக்கின்றன. பி குழுவில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஹாங்காங், இலங்கை ஆகிய அணிகள் இருக்கின்றன. ஏ குழுவில் நிச்சயமாக பெரிதாக போட்டி இருக்காது. இந்தியா,
இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியாக அரையிறுதிப் போட்டிக்கோ அல்லது அடுத்த சுற்றுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஆனால் பி குழுவில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை இதில் 3 அணிகளுக்கும் கடுமையான போட்டி இருக்கும். அதில் இலங்கை அணிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறீங்க இலங்கை அணிக்கு வாய்ப்பு அதிகம்? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஏன்னு சொன்னால் பங்களாதேஷ் அணி இலங்கை அணியோடு விளையாடுகிற போது இலங்கை அணிக்கு அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் ஆக்ரோஷமாக விளையாடும் இல்லையா பங்களாதேஷ்? பங்களாதேஷ் அணியின் கடைசி வீரர்கள் வரை துடுப்படுத்த ஆடி கொஞ்சம் பயத்தை காட்டக்கூடியவர்கள். இலங்கை அணி சில வேளை துடுப்பாட்டத்தில் சரிவு கண்டால் பந்துவீச்சை வைத்து தான் கட்டுப்படுத்த வேணும். அந்த பந்துவீச்சாளர்கள் கச்சிதமாக பந்து வீச வேணும். பைட்டை கொடுக்காம, நோபோலை கொடுக்காம ஓட்டங்களை கட்டுப்படுத்தி பந்து வீச வேணும். அதை கவனம் செலுத்தினால் இலங்கை அணியால் வெற்றிகளை பெறக்கூடியதாக இருக்கும். ராஜ், சனத் ஜெயசூரியவின் அந்த பயிற்சியின் கீழ் பல தொடர்களில் இலங்கை விளையாடி இருக்கிறது. அது நியூசிலாந்து தொடராக இருக்கலாம், தென்னாப்பிரிக்க தொடர், இங்கிலாந்து தொடர், இப்படி பல தொடர்கள் விளையாடினாலும் ஒரு சில போட்டிகள் தோல்வியடைந்தாலும் அந்த தொடர்களை வெற்றி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல தொடர்களை வெற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் உண்மையான விஷயம், இப்போ 3 போட்டிகள் இருந்தால் ஒரு போட்டியில் தோல்வி அடைஞ்சு தொடரை கைப்பற்றிருக்கும். சிம்பாப்வே போட்டிகளும் அப்படி தான், ஒரு போட்டியில் தோல்வி அடைஞ்சு தொடரை கைப்பற்றிருப்பாங்க. இருந்தாலும் இந்த இடையில் நடக்கிற சின்ன சின்ன போட்டிகளை குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்கும் போது எங்களை அறியாமல் ஒரு பயம் வருது, இலங்கை அணி மீண்டும் பழைய நிலைமைக்கு போயிருமா அப்படின்னு சொல்லி. இதில் இன்னும் ஒரு விஷயம், இலங்கை அணியை பொறுத்தவரையிலே இந்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடினால்தான் சரிதா செலங்க தனது அணித்தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் அது மேலே ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதே மாதிரி தான் சூரியகுமார் யாதவுக்கும் இப்போது சுப்மன் கில்லை வைஸ் கேப்டனாக கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை இந்தியா அணி இந்த தொடரை கைப்பற்றாமல் போனால் சூரியகுமார் யாதவுக்கும் பிரச்சனை வரலாம் இல்லையா? வரலாம். இந்த T20 போட்டிகள் ஆசிய கிண்ண போட்டிகளில் இம்முறை இடம்பெறுவது 3வது முறை. ராஜ், ஏற்கனவே 2016ஆம் ஆண்டும் T20 போட்டிகள் இடம்பெற்றன. அதன் பின்னர் 2022ஆம் ஆண்டும் T20 போட்டிகளாக தான் இடம்பெற்றன. இந்த T20 போட்டிகளில் அதிக ஓட்டங்களை பெற்ற அணிகளையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக 212 ஓட்டங்களை இந்தியா தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பெற்றிருக்கிறது. இந்த முறை நான் நினைக்கிறேன் அந்த சாதனை முறியடிக்கப்படும். யாரால? இந்தியாவால் முறியடிக்கப்படும். இலங்கை அணிக்கு வாய்ப்பு இருக்கு, விளையாடுவாங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேவேளை பாகிஸ்தான் 193 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. மிக குறைவான ஓட்டங்கள் என்று பார்த்தால் ஹாங்காங் அணி 38 ஓட்டங்களை பாகிஸ்தானுக்கு எதிராக 2022ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்டது. இலங்கை அணியை பொறுத்தவரையில் 105 ஓட்டங்களை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 2022ஆம் ஆண்டு பெற்றிருக்கிறது. அதேவேளையில் விராட் கோலி தான் இந்த T20 தொடர்களில், ஆசிய கிண்ண தொடர்களில் 429 ஓட்டங்கள். அவரை கிட்ட இப்போதைக்கு யாரும் நெருங்க முடியாது. அதே நேரத்தில் விராட் கோலி இல்லாத ஒரு ஆசிய கிண்ணமாக இந்த கிண்ணம் அமைய போகிறது. அதுக்கான காரணம் 2008க்கு பிறகு நினைக்கிறேன், 2008-09க்கு பிறகு விராட் கோலி விளையாடாத ஒரு தொடராக இது அமைய போகின்றது. இந்திய அணிக்கு பெரிதாக பாதிப்பதும் ஏற்பட போவதில்லை. இருந்தாலும் விராட் கோலி ரசிகர்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும். ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா இவர்கள் இல்லாமல் விளையாடப் போகிறார்கள். நாங்களும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். இந்தியாவா, இலங்கையா, பாகிஸ்தானா, ஆப்கானிஸ்தானா, பங்களாதேஷா, சரி, எந்த அணி வெற்றி வாகை சூடும்? நீங்க என்ன சொல்றீங்க இந்த தொடரை பொறுத்தவரை? எனக்கு இலங்கை அணி தான் வெற்றி வாகை சூடும் மாதிரி இருக்கு. என்னன்னு சொன்னா இலங்கை அணிக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று இருக்கு. எனவே இந்த முறை அவர்கள் கிண்ணத்தை கைப்பற்றுவார்கள். இருக்கின்ற வீரர்களும் அனுபவம் வாய்ந்த திறமையான வீரர்கள். தசுன் சானகம் இருக்கின்றபடியா கொஞ்சம் அனுபவம் கைகோர்த்து இருக்கும். என்னக்கா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு இறுதிப் போட்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். சரி, வின் பண்ணா நீங்க என்ன தருவீங்க? வின் பண்ணா அடுத்த நிகழ்ச்சி நீங்க வர வேணாம், நான் வர வேணாம். சரியா? அதே வேளையில் ராஜ், இப்போ இந்த ஆசிய போட்டிகள் என்று வருகின்ற போது விறுவிறுப்பு தன்மை 2020 போட்டிகள் என்ற போது விறுவிறுப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அதே விறுவிறுப்போடு இந்த போட்டிகளை நீங்கள் இலங்கையில் TV1 ஊடாகவும் இந்த போட்டிகளை நீங்கள் கண்டு கழிக்கலாம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும், திட்ட தெளிவாக, அதாவது கிளியராக நீங்கள் இலங்கை முழுவதுமாக இந்த போட்டிகளை TV1 எங்களுடைய தொலைக்காட்சி சேவையினூடாக நீங்கள் கண்டு கழிக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் செய்து முடிச்சாச்சு. இந்த போட்டி பார்க்கறது மட்டும்தான் இருக்குது. இந்த போட்டிகள் மட்டுமல்ல, இனி வருகின்ற ஆசிய கிண்ண போட்டிகளிலும் அடுத்து மகளிருக்கான T20 உலக கிண்ண போட்டிகள், இன்னும் பல போட்டிகளுக்கு உத்தியோகமான ஊடக பங்காளர்கள் இலங்கையை பொறுத்தவரையில் சர்வதேச கிரிக்கெட்டில் TV1 மற்றும் சிரசு டிவி என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதே போன்று சக்தி எஃப்எம்மிலும் உடனுக்குடனான ஸ்கோர் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பிக்கின்றது. 28ஆம் தேதி இறுதிப் போட்டி இடம்பெற இருக்கிறது. அத்தனை விடயங்களையும் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சுருக்கமாகவும் ஆராயக்கூடிய வகையிலும் சிறப்பானதாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். சரி மயிர், நம்ம இந்த அளவோட இந்த பொட்காஸ்டை முடிப்போமா? நிறைய விஷயம் சொல்லியாச்சுல. நிச்சயமா, என்ன சொன்னால் நிறைய 84ஆம் ஆண்டுலேருந்து வந்திருக்கிறோம். அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் தந்திருக்கிறோம். சில விடயங்களை உங்களுக்கு தர முடியாமல் போயிருக்கும். என்ன சொன்னால் நேரம், குறிப்பிட்ட நேரம் தான் உங்களுக்கு நாங்கள் இதை பற்றி பேசுகிறாங்க வந்திருந்தோம். நிறைய பேர் யோசிக்கல, என்ன ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு விஷயங்கள் இருக்குது. தெரிந்த விடயங்கள் சிலவரை பேசியிருக்கோம், தெரியாத விடயங்கள் இன்னும் பல இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் கூட நிறைய இருக்கிறது. உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு சொல்லுங்கள். கீழே கமெண்ட் இருக்குது, தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அடுத்த பதிவில் இன்னும் பல்வேறு சிறப்பான அம்சங்களோடு சந்திப்போம். சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் CK மயூரன், என்று உங்கள் அன்பின் SMR ராஜ்குமார். சந்திக்கலாம் அடுத்த பாட்காஸ்ட்டில். வணக்கம்.